என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 97வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். யாருடைய கரங்களுக்கு தப்புவிக்கிறார்? துன்மார்க்கருடைய கரங்களுக்கு தப்புவிக்கிறார். இந்த துன்மார்க்கர்களுக்கு எப்பயுமே ஒரு நோக்கம்தான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவங்க எப்பயுமே டார்கெட் பண்ணுவாங்க. அவங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவர்களை எப்படியாவது ஒரு நிந்தைக்கு நேராய் நடத்த வேண்டும் என்பதுதான் துன்மார்க்கருடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களாகிய நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, யாருடைய கரத்துக்கும் தப்புவிக்கிறார்? துன்மார்க்கருடைய கரங்களுக்கும் தப்புவிக்கிறார். எஸ்தரின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மொர்தெகாய் என்ற நீதிமானை ஆமான் என்கிற துன்மார்க்கனின் கரத்தில் இருந்து கர்த்தர் தப்புவித்ததை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் அந்த ஆமான் எவ்வளவாய் போராடினான், ஆனால் கர்த்தர் மொர்தெகாயை பாதுகாத்தார் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உனக்கு விரோதமாகவும் துன்மார்க்கர்கள் போராடி கொண்டிருக்கலாம். பயந்து விடாதே, தளர்ந்து விடாதே, சோர்ந்து போய்விடாதே. ஏனென்றால் உன்னை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். துன்மார்க்கர்களின் கரங்களிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.